Good morning students. Then social science, economics, lesson 5, page number 328. Industrial clusters in Tamil Nadu. Cluster அப்படிங்கிறத இதில் படிக்க வரோம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் தொழிற்சாலையினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் இருக்குது. இன்ட்ரடக்ஷன். Any human activity which is engaged in the conversion of raw materials into readily usable materials is called an industry. இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு பொருள் மூலப்பொருட்களை ரா மெட்டீரியலை ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக மாற்றி வர்றது தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. இண்டஸ்ட்ரியலேஷன் to the process of using modern technique of production to produce goods that are required by both consumers and other producer on a large scale. பெரிய அளவில் தொழிற்சாலைகளில் பொருட்களை உற்பத்தி செய்கிறது தான் நம்ம மூலதனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது பெரிய அளவில் பொருட்களை உற்பத்தி பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலேஷன், இந்த தொழில்மயமாக்குதலினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஃபார் ஃபுட் ரிமைன்ஸ் கன்சர்ன் வித் ரிகார்ட் டு இன்கம். முதல்ல விவசாயம் எடுத்துக்கிட்டால் அக்ரிகல்ச்சரில் ஃபுட்டு நமக்கு எல்லாருக்கும் மிகவும் தேவை. அண்ட் எக்கனாமிக் க்ரோஸ் அண்ட் இன்கம் இன்க்ரீஸ். நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அடையுது, இன்கமும் நம்மளுடைய வருமானமும் கூடுது. அண்ட் லெஷர் ஷேர் ஆஃப் தர் இன்கம் ஆன் ப்ராடக்ட் ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் செக்டர். விவசாயத்துறையில் விவசாயிகளுக்கு குறைவான செலவீடு தான் தேவைப்படுது, ஆனால் அதிகமான முதலீடு அதிலேருந்து எடுக்கிறதாக சொல்லப்படுது. தென் அதனால் தொழில் மயமாக்குறதுக்கான நிறைய பொருட்களை எல்லாம் அந்த விவசாயத்தில் முன்னேற்றத்துக்காக கொண்டு வராங்க. தென் செகண்ட், ஃபுட் தட் இஸ் கன்சியூம் இஸ் சப்ஜெக்ட் டு மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொருளாதார விரிவாக்கம் இதில் ஏற்படுது. உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான நிறைய திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருது. இந்த பொருட்கள் உற்பத்தி செய்ய பொருட்கள் அந்த அக்ரிகல்ச்சருடைய ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு பதப்படுத்தி முத்திரையிடப்படுது. நல்ல பொருட்களாக இருந்ததுன்னா அதை பதப்படுத்தி அக்மார்க் முத்திரை அதெல்லாம் போட்டு விற்பனைக்கு வருது. இந்த பொருளாதார விரிவாக்கம் இதில் செய்யப்படுது. அதனாலேயும் தொழிற்சாலை மயமாக அது மாற்றப்படுது. பொருட்கள் இயற்கையிலேருந்து உற்பத்தி செய்து விளைவித்து கொண்டு வந்தாலும் அதை தொழிற்சாலை மயமாக அதை பதப்படுத்தி முத்திரை பண்ணி பத்திரப்படுத்தி விற்பனைக்கு வருது. Then third one, ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. உற்பத்தி திறன் அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவில் சில நேரங்களில் கூடுது, சில நேரங்களில் குறைவாக இருக்குது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுது. as a result poverty level may remain high. விவசாயிகள் மழை பெய்தால் சில நேரங்களில் விவசாயம் அதிகமாக இருக்குது, சில நேரங்களில் விவசாயம் குறைவாக இருக்குது. அதனால் விவசாயியுடைய வாழ்வாதாரம் எப்போவுமே போராகவே தான் இருக்குது. பாவர்ட்டி லெவலில் தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் டு டைவர்சிஃபை அவே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரி பொருளாதாரத்தை ரீதியாக அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் மிக லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தென் வாட் பெனிஃபிட்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியலேஷன் பிரிங் டு அன் எக்கனாமி. தொழில்மயமாக்குதலில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈவன் அக்ரிகல்ச்சர் அக்யூஸ் இன்புட்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி சச் அஸ் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. தொழில்மயமாக்குதல் அப்படிங்கும்போது சாதாரணமாக கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்க முதல்ல கையாலே எல்லா பொருட்களையும் வச்சு செய்திருப்பாங்க. இப்போ மாடர்னாக டிராக்டர் வருது, உரம் போடுறதுக்கான கருவிகள் இதெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜியாக மாற்றப்படுறது தான் இண்டஸ்ட்ரியலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி மூலமாக அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கு. செகண்டாக உற்பத்தி செய்த பொருட்களாக விளைவித்த பொருட்களை கொண்டு செல்றதுக்கு ஒரு மார்க்கெட் தேவைப்படுது. A market exists for both producer and consumer goods. வாங்குறவங்களுக்கும் பொருளை கொண்டு விற்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு மார்க்கெட் தேவைப்படுது. அதனுடைய விளைவாக அந்த மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியலேஷன் தேவைப்படுது. அது என்னெல்லாம் அப்படிங்கும்போது சர்வீஸ் லைக் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட். பொருட்களை கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்,
ட்ரேட்னா வியாபாரம், வாங்குறது விற்கிறது எல்லாம் நடைபெறதுக்காக ஒரு மார்க்கெட் தேவைப்படுது. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனில் உள்ள ஒரு ரீசன். தென் தேர்ட் ஒன், மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். புதிய புதிய மெத்தட்ஸை வந்து அறிமுகப்படுத்தி நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான, உற்பத்தியை அதிகம் பண்ணுறதுக்காக, லோயர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் குட் ப்ரொடியூஸ். நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்தால் அதனுடைய விலை வந்து குறையும். அதனால நிறைய பொருட்களை வந்து அவங்க வந்து தொழிற்சாலை இருந்தால் தான் அதை வந்து நிறைய வேகமாக நிறையா செய்ய முடியும். அதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மிக உற்பத்தி அதிகமாக்குறதுக்கான காரணம் வந்து அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. தென் ஃபோர்த் ஒன், சச் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் த லேபர் ஃபோர்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். உற்பத்தி அதிகப்படுத்தும் போது வேலையும் அதிகம் வந்து மக்களுக்கு கிடைக்குது, வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்குது, உற்பத்தியும் அதிகப்படுத்தப்படுது. தென் ஃபிஃப்த் ஒன், அட்வான்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேர்ஃபோர் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். டெக்னாலஜிக்கல் முறையிலையும் தொழில்மயமாக்கப்படுதல் வந்து மிக சிறப்பாக நடைபெறுது. நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய கூலி கொடுக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய வந்து இதில் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அது சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பேண்டிங் இன்கம் லீட் டு மோர் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நிறைய வருமானம், அதிகமான வருமானம் கொடுக்கும்போது நிறைய மக்கள் வந்து அதில் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய தேவைக்கு இது வந்து வழிவகுக்கிறதா இருக்குது. ஆக தொழில்மயமாக்குறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், என்னென்ன வகையான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த அவுட்புட் இஸ் கன்சியூம் பை த ஃபைனல் கன்சியூமர் இட் இஸ் கால் கன்சியூமர் குட் செக்டர். இதுலேயே ஒரு 3 டைப் இருக்குது. ஆக கன்சியூமர் அப்படிங்கும்போது நம்ம கடையில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்ம தான் கன்சியூமர். நம்ம பொருள் வாங்குறவங்க தான் கன்சியூமர், விற்கிறவங்க வந்து செல்லர். ஆக இந்த கன்சியூமர் வந்து நம்ம வந்து ஒரு பொருளை அவங்க வந்து உற்பத்தி செய்த பொருளை வந்து விற்பனை பண்ணுவாங்க, அதை நம்ம போய் வாங்கும்போது இட் இஸ் கால்ட் அ கன்சியூமர் குட் செக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, த அவுட்புட் இஸ் கன்சியூம் பை அனதர் ப்ரொடியூசர். இன்னொரு இப்போ வந்து வாடிக்கையாளர்கிட்ட ஒரு செல்லர் வந்து ஒரு பொருளை விற்றாங்கன்னா அது கன்சியூமர் குட் செல்லர். அதே செல்லர் வந்து இன்னொரு வியாபாரிக்கு கொடுக்குறாங்க, அப்படி விற்பனை செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அனதர் ப்ரொடியூசர், இட் இஸ் கால் கேபிட்டல் குட் செக்டர். ஆக பெரிய முதலீடு செய்தவங்க, பெரிய விற்பனையாளர் சிறிய கடைகளுக்கு கொண்டு விற்பனைக்கு கொடுப்பாங்க, அது வந்து கேபிட்டல் குட் செக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, தெர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் தட் ப்ரொடியூஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ். மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு மூலப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தால் அதுக்கு பேர் பேசிக் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த யூசஸை வைத்து, இந்த பயனாளிகளை வைத்தே 3 விதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரிச்சுருக்கிறாங்க. தென் டைப் ஆஃப் இன்புட் யூஸ்ட். இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழிற்சாலையில் ஒரு சில பொருட்களை வந்து ரா மெட்டீரியலாக உள்ளே போடுறது தான் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லப்படுது. ரா மெட்டீரியல் யூஸ் சச்சஸ் ஆக்ரோ ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் செக்டர், ரப்பர் ப்ராடக்ட், லெதர் குட்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு. வேளாண்மை துறையில் உள்ள இன்புட், அதெல்லாம் நம்ம பருத்தி, கரும்பு இதெல்லாம் சொல்லலாம். அது மூலமாக மற்ற ப்ராடக்ட் வந்து உற்பத்தி ஆகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பருத்தி எடுத்துக்கிட்டால் காட்டன்லேருந்து நூல் தயாரித்து ட்ரெஸ் தயாரிக்கிறாங்க. அப்போ அது எல்லாமே வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றி கொடுக்குது. இதுதான் இன்புட்னால் முதல்ல போடக்கூடிய ரா மெட்டீரியல் தான். தென் ஓனர்ஷிப், ப்ரைவேட்லி ஓன், பப்ளிக் ஓன். ஆக ப்ரைவேட்டாக தனியார் நிறுவனமும் பப்ளிக் நிறுவனம், அரசு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், கூட்டுறவு சொந்தமான நிறுவனங்கள், இப்படிப்பட்ட நிறுவனங்களும் இண்டஸ்ட்ரீஸில் தொழிற்சாலைகளில் இருக்குது. தென் சைஸ், ஃபேர்ம்ஸ் மே பி லார்ஜ், ஸ்மால் ஆர் மீடியம் பேஸ்ட் ஆன் த வால்யூம் ஆஃப் அவுட்புட். எவ்வளோ வந்து உற்பத்தி ஆகுதோ அதை பொறுத்து சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தி காட்டப்படுது. உற்பத்தி, விற்பனை, முதலீடு இதனுடைய காரணம் வைத்து இவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்குது. தென் ஸ்மால் செக்டர் is an important for 2 reasons. ஆக சில இடத்துல மோர் அட்வான்ஸ் அண்ட் ஆட்டோமேட் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி வளரக்கூடிய இடங்களில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட், மக்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிறிய நிறுவனங்கள் சச் அக்ளோமெரேஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஃபேர்ம்ஸ் ஆர் கால் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஆக சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இடத்த முழுசும் ஆக்குபைட் பண்ணணுன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக சிறிய நிறுவனங்களுடைய தொகுப்பை தான் நம்ம வந்து
இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணப்படுது. சிறிய நிறுவனங்களுடைய தொகுப்பு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் நிறுவனங்களுடைய தொகுப்பு, அது மார்க்கெட், டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் ரெக்ரூட்மெண்ட், இதெல்லாம் நிறுவனங்களுடைய தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மார்க்கெட், டெக்னாலஜி, வேலை செய்கிறவனுடைய திறன், இதெல்லாம் வைத்து வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து கணக்கிடப்படுது. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் 1920லேயே ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்பவரால் இங்கிலாந்தில் முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய பண்புகள் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஜாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறிய நடுத்தர நிறுவனங்கள் பக்கத்திலே இருந்ததானால் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு நிறுவன தொகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லலாம். அது செக்டரல் ஸ்பெஷலைசேஷன், துறை சார்ந்த கவனம். அது ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கடைகள் தொடர்ந்து இருந்த, இப்போ காட்டன் இண்டஸ்ட்ரின்னா அது தொடர்ந்து காட்டன் இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியாக எல்லா தேவைகளும் அவங்களுக்கு சந்திக்கப்படும், அது மிக சிறப்பாக நடைபெறும். தென் க்ளோஸ் இன்டர்ஃபார்ம் கொலபரேஷன், ஆக எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பரஸ்பர முறையில் நட்புறவோடு கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து மிக சிறப்பாக அமையும். தென் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன், போட்டி வரும்போது வியாபாரத்தில் அந்தந்த நிறுவனங்கள் வந்து புதிய முறைகளை, இன்னோவேஷன், புதிதாக்கம், புதிய முறைகளை கண்டுபிடிச்சி புதிய ப்ராடக்டை கண்டுபிடிச்சி மக்களுக்கு விற்பனைக்கு கொடுக்குறாங்க. எ சோஷியோ கல்ச்சரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட்டிஸ் ட்ரஸ்ட், நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல தரமான பொருட்களை கொடுக்கக்கூடிய அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். தென் மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், பல்வேறு திறமையான தொழிலாளர்களை வைத்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து செயல்படணும். தென் ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன், சுய உதவி குழுக்களும் அங்கே ஏற்படுத்தப்பட்டு சிறப்பாக ஃபைனான்ஸும் நடைபெறணும். தென் சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய ஆதரவு, லைசன்ஸோ இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்தா தான் இந்த இண்டஸ்ட்ரியலை நடத்த முடியும். அரசாங்கத்தினுடைய ஆதரவின் பேரில் இண்டஸ்ட்ரியல் வந்து நடத்தப்பட்டு இந்த கிளஸ்டர் வந்து அமைப்புகள் ஏற்படுத்தப்படுது. த்ரூ காம்படிஷன் தே ஆர் ஃபோர்ஸ் டு பிகம் மோர் எஃபிஷியன்ட், போட்டி வர வர நிறைய இண்டஸ்ட்ரி வர வர அது வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக திறமையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் ஹவு டு கிளஸ்டர்ஸ் ஆரிஜினேட், எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு, லார்ஜ் ஃபேம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ கிளஸ்டர், ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம அதனுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாம் அவளுடைய தொகுப்பு கிளஸ்டர்னு சொல்கிறோம். பெரிய கம்பெனிகளும் அது பக்கத்தில் சின்ன சின்ன பார்ட்ஸ் தயாரிக்க, ரா மெட்டீரியல் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிலாம் பக்கத்தில் வைத்திருக்கும்போது அது வந்து ஒரு சிறப்பாக அமையுது. அரசும் இதுக்கான உற்பத்திக்கான ஊக்குவிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கான நிறைய செலவுகளை அரசாங்கம் செய்யுது. தென் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு, தொழில்மயமாதல் முன்னேற்றத்தை பற்றிய வரலாறு. இந்த தொழில்மயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் டெக்ஸ்டைல், ஷிப் பில்டிங், முதலே நமக்கு வந்து டெக்ஸ்டைல் பருத்தி ஆடை தயாரிக்க இடங்கள், ஷிப் பில்டிங், அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, மட்பாண்டங்கள், போட்ரி, இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் முதலேயே வந்து தொழில்மயமாதல் ஆக விரைவாக நிறைய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் முன்னேறிடுச்சு. தென் நெசவு துறையில் அதிகமாக நம்ம வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டோம். ஹேண்ட்லூம் வீவிங் இண்டஸ்ட்ரி டியூ டு காம்படிஷன் ஃப்ரம் மெக்கானிக் மேட் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, முதலே நம்ம பழைய ஹிஸ்ட்ரி பாடங்களே நம்ம படிச்சிருக்கிறோம். கையால் ராட்டு நெய்ததுலாம் அந்த காலத்தில் ரொம்ப இருந்தது. அப்புறம் மிஷின் ப்ராடக்ட் வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் நம்ம நாட்டில் உள்ள பருத்தி நூலெல்லாம் இங்கிலாந்து எடுத்துகிட்டு போய் அங்கேவே ஃபினிஷ் ப்ராடக்டாக கொண்டு வந்து நம்ம நாட்டில் விற்றுது. அதனாலே அந்த நெசவு தொழில் அப்போவே வந்து அழிய பரப்பிட்டுச்சு. தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த காலனியல் பீரியட், காலனியல் வளர்ச்சி, தொழில்மயமாதல் வந்து இந்த காலனி ஏற்பட்ட காலத்தில், காலனின்னா முதல்ல நம்ம பார்த்துருக்கோம், வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டில் குடியேறது, இல்லைன்னா நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டில் போய் குடியேறது, இப்படி வேறு பகுதிகளிலேருந்து வர்றவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆவாங்க, அதுக்கு தான் காலனின்னு பார்த்துருக்குறோம். The introduction of cotton cultivation in western and southern Tamil Nadu by colonial government led to the emergence of large scale textile sector in this part. ஆக இந்த மாதிரி காலனியல்னால தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இந்த துறைமுகங்கள் பக்கத்தில் 2 of the most active ports in the region. ஆக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக இது வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம் துறைமுகம் பக்கத்திலேயே இது வந்து பெரும்பாலும் அமைந்திருக்குது. சென்னை, தூத்துக்குடியின் போர்ட் பக்கத்தில் அதிகமாக வந்து
இந்த தொழில் இருந்ததுனால இந்த தொழில் மயமாதல், இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து மிக சிறப்பாக நடைபெறுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிவகாசியில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், பட்டாசு தொழில், பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுது. அப்போவுமே அது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. லெதர் ப்ரொடக்ஷன் வாஸ் ஆல்சோ டேக்கிங் பிளேஸ் இன் திண்டுக்கல். தோல் பதனீடு தொழில் அது திண்டுக்கல்லையும், ஆம்பூர் ஏரியா, வெள்ளூர் இதிலெல்லாம் அதிகமாக இந்த தொழில் மயமாதல் வந்து அதிகமாக நடைபெறுது. தென் டெக்ஸ்டைல் மெஷினரி இண்டஸ்ட்ரி இந்த ரீஜியன் வெஸ்டர்ன் சைடில் எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இன் 1930 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நிறுவனங்களும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அப்போவே தொழில் மயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஒர்க் ஷாப் ஃபார் சர்வீஸ் இன்ஜின், இந்த மாதிரி பொருட்கள் மெஷின் பொருட்கள் தயாரிக்கிறத நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைக்கு வந்தது. தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு ஏர்லி 1990s, அதாவது சுதந்திரத்துக்கு பின் 1990க்கு முன்னாடி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் வந்து ரயில்வே கோச்சஸ், சென்னை பெரம்பூர் பகுதியில் ரயில்வே பெட்டிகள் தயாரிக்கும் தொழில் வந்து சென்னையில் முந்தையே இருந்தது. அடுத்தது திருச்சிராப்பள்ளியில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் தயாரிக்கும் தொழில் நடைபெற்றது. BHEL அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஃபார்ம்ஸ் எல்லாமே, கொதிகலன்கள் அதெல்லாம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டது தமிழ்நாட்டில். தென் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, கனரக தொழில், 4 வீலர் 2 வீலர் இந்த மாதிரி கனரக தொழில்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடங்கள் ஆவடியில் இருக்குது, சென்னையிலேயும் இருக்குது. தென் அசோக் மோட்டார்ஸ், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ், இதெல்லாம் சென்னையில் நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிகள் வந்து தொடங்கப்பட்டது. 1950ஸ்லேயே இதெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மிக சிறப்பான பேர் தான் வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு. தென் மோர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட், அதுவும் இன்க்ரீஸ் பண்ணப்படுது. மின்சாரம் தயாரிக்கும் துறையிலே நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். சேலமில் ஸ்டீல் பிளான்ட், இரும்பு எஃகு தொழிற்சாலை அதிகமாக காணப்படுது. கோயம்புத்தூரில் பவர்லூம், வீவிங் கிளஸ்டர், நெசவு தொழில் அதிகமாக கரூரில், கோயம்புத்தூரில், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து முந்தின பாடங்களெல்லாம் படிச்சிருக்கிறோம். அடுத்த ஓசூர்லேயும் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அதிகமான இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக இருக்குது. தென் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு லிபரலைசேஷன் ஃபேஸ், அது தாராளமயமாக்கல் கொள்கையின்படி இந்த தொழில் மயமாதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, incentives such as cheap land, tax, concession and subsidized but quality for were all offered to investors. ஆக புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்கள் செய்கிறவங்களுக்கு சலுகைகள் வந்து அரசாங்கம் வந்து இடம் வந்து சீப்பாகவும், டேக்ஸ் உள்ள கன்செஷன், குறைவான டேக்ஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குது. மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் நம்ம வந்து அந்த தாராளமயமாக்கல் கொள்கை அரசாங்கம் செய்கிறதுனால நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வந்து பெருமளவு வளர்ச்சி அடைந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்டிலைசர்ஸ், சிமெண்ட், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், சுகர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வளர்கிறதுக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்யுது. மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியிலையும் நிறைய நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. The major industries are automobiles, auto components, light and heavy engineering, machinery, cotton, textile, rubber, food product, transport equipment, chemicals, leather and leather goods. எல்லா ஃபேக்ட்ரியும் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் அதிகமாக காணப்படுது. There are 27 clusters in 13 districts. 13 மாவட்டத்தில் 27 கிளஸ்டர் நிறுவனங்களுடைய தொகுப்பு இருக்குது. அவ்வளோ நிறுவனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. The major industrial cluster and their specialization in Tamil Nadu. Automotive clusters. Chennai is nicknamed as the Detroit of Asia. ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி சென்னை வந்து அழைக்கப்படுது. ஏன்னா அங்கே வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து ஜாஸ்தி, அது வந்து நிறைய உற்பத்தி செய்கிறதுனால சென்னைக்கு த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுது. ஒன் வேர்டில் வரும். TVS, TI சைக்கிள், அசோக் லைலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், ஹுண்டாய், ஃபோர்ட், பென்ஸ், நிசான், இந்த மாதிரி மோட்டார் வாகன பெயர்கள் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அவ்வளோ தயார் செய்யப்படுறதுனால இது வந்து சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தென் ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர். ட்ரக்கு, லாரி போன்ற
லோடை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள், அதுக்கான பாடி பில்டிங் நிறுவனங்கள் இதெல்லாம் அதிகமாக தமிழ்நாட்டில் செய்யப்படுது. நாமக்கல், திருச்செங்கோடு பகுதியில் அதிகமாக இந்த ட்ரக் தயாரிப்பு நடைபெறுது. மெனி என்டர்ப்ரீனியர்னால் தொழில் முனைவோர், தொழில் செய்ய முதலாளின்னு சொல்லுவோம்ல, அந்த தொழில் முனைவோர் தான், தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவங்க தான் அந்த பேர் என்டர்ப்ரீனியர் அப்படின்ட்டு. அவங்க நிறைய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஓன் யூனிட் வந்து ஓன் இண்டஸ்ட்ரியை நடத்துகிறாங்க. தென் டெக்ஸ்டைல் கிளஸ்டர், பருத்தி ஆலையுடைய தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, கோயம்புத்தூர் நம்ம முந்தைய படிச்சிருக்கிறோம். அதிகமாக ஈரப்பத காலநிலை இருக்கிறதுனால அங்கே அதிகமாக ஸ்பின்னிங் மில்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது கோயம்புத்தூர் சிட்டியில். பவர்லூம் இஸ் ஹவவர் மோர் ஒயிட் ஸ்ப்ரெட் வித் ஈரோடு அண்ட் சேலம் ஈரோடு அந்த பகுதியிலையும் பவர்லூம் தொழில் வந்து அதிகமாக நடைபெறுது, காட்டன் தொழில். தென் திருப்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிளஸ்டரிங் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் காட்டன் நெட்வேராக. இங்கே திருப்பூர்லேயும் நிறையா இந்த துணி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அட் ப்ரெசன்ட் சம் ஆஃப் த லீடிங் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா ஹேவ் செட் அப் ஃபேக்ட்ரிஸ். கரூரில் அதிகமான இதே மாதிரி தொழில் ப்ராடக்ட் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வந்து இருக்குது. Apart from bodybuilding, Karur is a major center of export of home furnishing like table cloth. The textile தவிர டேபிள் கிளாத், கர்டன்ஸ், பெட் கவர், டவல் இதெல்லாம் கரூரில் அதிகமாக தயார் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. பவானி அண்ட் குமரபாளையம் ஆர் அகெயின் மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட் போத் ஃபார் த டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மார்க்கெட். கம்பளங்கள், பெட்ஷீட்டுகள் அதிகமாக இந்த பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அடுத்த மதுரை, காஞ்சிபுரம் அதெல்லாம் பட்டுக்கு ஃபேமஸ் ஆனது. சில்க் அண்ட் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ் அதிகமாக காஞ்சிபுரம், மதுரையில் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வருது. தென் நெக்ஸ்ட் ஒன் லெதர் அண்ட் லெதர் குட்ஸ் கிளஸ்டர். தோல் தொழில்கள், தோல் பதனீடு தொழில்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடைபெறுது. லெதர் ஃபுட்வேர், கார்மெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். Hundreds of leather and tannery facilities are located around Vellore and its nearby towns such as Ranipet, Ambur and Vaniyambadi. இந்த பகுதிகளில் அதிகமாக இந்த தோல் பதனீடு தொழில்கள் வந்து அதிகமாக இந்த இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. There is another clustering of leather processing in திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. திண்டுக்கல், ஈரோடுலேயும் இந்த மாதிரி தோல் பதனீடு தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுது. தென் ஃபயர் ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங் கிளஸ்டர். ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னாலே நமக்கு சிவகாசி ஞாபகம் வரும். சிவகாசியில் தான் ஒன்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் மேட்ச் இண்டஸ்ட்ரி. இதுக்கு வந்து குட்டி ஜப்பான்லாம் பேர் சிவகாசிக்கு. இட் இஸ் பிலீவ்ட் இட் டு கான்ட்ரிபியூட் ஆஃப் 90% ஆஃப் இந்தியா ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன். 90% சிவகாசியில் தான் இந்த பட்டாசு தொழில் நடைபெறுது. அப்புறம் ஆஃப்செட் பிரிண்டிங், புக் பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்டிங் ஒர்க் எல்லாமே அதிகமாக சிவகாசியில் தான் இது நடைபெறுது. அடுத்த தீப்பெட்டி தொழிலும் அங்கே அதிகமாக நடைபெறுது. The next one, electronics and information technology cluster. ஆக மின்னணு பொருட்கள் தயார் செய்கிறது. மொபைல் ஃபோன், டேப் ரெக்கார்டர், ரேடியோ அந்த மாதிரி பொருட்கள். நோக்கியா, ஃபோக்ஸ்கான், மோட்டோரோலா, சோனி எரிக்சன், சாம்சங் அண்ட் டெல் மேக்கிங் செல்லுலார் ஹேண்ட்செட் டிவைசஸ், சர்க்கியூட் போர்ட் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே சென்னையில் அதிகமாக தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வருது. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிவிப்பு சொல்கிறதுக்கான அந்த இன்ஜினியரிங் லெவலில் உள்ள ஒரு நிறுவனங்கள். அந்த ஜோன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சென்னை, சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர், விலன்குறிச்சி, மதுரை, இலந்தைக்குளம், மதுரை, கிண்ணிமங்கலம், திருச்சி, நாவல்பட்டு இந்த பகுதிகளிலையும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிவிப்புகள், சேட்டலைட் மூலமான அறிவிப்புகள் தெரிவிக்கக்கூடிய இடங்களும் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தென் பாலிசி ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப் த இண்டஸ்ட்ரியலேஷன் ப்ராசஸ் இன் தமிழ்நாடு. தொழிற்சாலை விரிவாக்கத்துக்கு உதவக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல எஜுகேஷன் இருக்கணும். நல்லா படித்திருந்தால் தான் இந்த திறமையான தொழில்களை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். அர்த்மெட்டிக் ஸ்கில்ஸ், ஆக பேசிக்காக மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கணக்கு வழக்குகள் கரெக்டாக தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி வியாபாரங்கள் செய்ய முடியும், இண்டஸ்ட்ரி வைக்க முடியும். டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸ், வாஸ்ட் சப்ளை ஆஃப் டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ்.
இதற்காக தான், கல்விக்காக தான் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நிறைய தொடங்கி பாலிடெக்னிக்லாம் நிறைய தொடங்கி இந்த இண்டஸ்ட்ரியல் ரீதியாக அறிவு பெருக்கிறதுக்கான எஜுகேஷன் வந்து ஃபஸ்ட் ரீசனாக இருக்கணும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு என்ன அப்படின்னா அந்த தொழிற்சாலையில் இயங்குறதுக்கு முக்கியமாக தேவையுள்ளது கரண்ட், அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. டு ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இன் த ஸ்டேட் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். தொழிற்சாலைகளுக்கு மிக தேவையானது எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட், உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் மிகவும் அவசியம். ரோடும் தேவை. இது எல்லாமே நமக்கு உள்கட்டமைப்பாக அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்துருக்குது. தென் தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன், தொழில்துறையில் முன்னேறி நிறையா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேறி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி infrastructure, biotechnology and information and communication technology sector have been formulated in the post-reform period. State has put in place several industrial promotion agencies for both large enterprises and small medium segments. அரசாங்கம் நிறைய உதவிகள்லாம் செய்து இன்னும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டிவிட்டியை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து கொடுக்குது. The following are some agencies that have played a key role in industrialization of the state. இதுக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்குது. சிப்காட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்காக அரசாங்கம் வந்து நிர்வகித்து கொடுத்துருக்குது. தென் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. இது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டது. நாங்குநேரியில் ஒரு மண்டலம் இருக்குது, திருநெல்வேலிக்கு. எண்ணூரில் வேலூர் அப்படிங்கிற பகுதியில் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஜோன் வச்சுருக்குது. கோயம்புத்தூரில் ஐடி பார்க், ஓசூரில் ஆட்டோ இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு மண்டலம் இருக்குது. பெரம்பலூரில் மல்டி ப்ராடக்ட் ஜோன். அடுத்து ஆட்டோ சிட்டி, ஆட்டோமொபைலுக்காக திருவள்ளூரில் வந்து ஒரு ஜோன் வச்சுருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஜோன்கள் அமைத்து அதன் மூலமாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழில்மயமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து இதெல்லாம் செய்து கொடுக்குது. டான்சிட்கோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வந்து டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ப்ரொமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழிலை வளர்ச்சி செய்கிறதுக்காக தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்தது டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆக தோட்டங்களை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு நிறுவனமும் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுது. அடுத்த லோ காஸ்ட் ஃபைனான்சியல் சப்போர்ட், நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கும் அரசாங்கம் முன் வந்து இருக்குது. வணிக நிறுவனங்கள் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக இவங்களுக்கு தொழில் முனைவோருக்கு அதிக கடன் கொடுத்து அதையும் சப்போர்ட் பண்ணுது அரசாங்கம். இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷனால், தொழில்மயம் மாறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பக்கமும் தொழிற்சாலையாக வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் அவ்வளோ சாயங்களும் கலக்கப்படுது. கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் கிளஸ்டர் டென் டு ஜென்ரேட் a lot of pollution effusions that affect health. எல்லா தொழிற்சாலைகளும் கழிவு நீர்களோடு கலந்து ஆற்றுல குளத்தில் எல்லாத்துலேயுமே நீர்களோடு கலந்து வரும்போது நமக்கு பொல்யூஷன் வந்து அதிகமாக ஏற்படுது. பொல்யூட் வாட்டர் பாடிஸ் into which effluent are led to into adjoining agricultural land. ஆக அவ்வளோ பொல்யூஷனும் தண்ணியில் கலக்கும் போது எல்லாமே வந்து விவசாய நிலங்களுக்கு போய் அது சேருது. அதை தான் நம்ம சாப்பிடுதோம். அதுலேருந்து நிறைய வித்தியாசமான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. தென் செகண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டென்ஷியல் ஹேஸ் டிக்ளைன். ஆக கைவேலைகள் எல்லாம் அழிஞ்சு போகுது இண்டஸ்ட்ரியலைசேஷனால். தொழில்மயமாகும் போது சின்ன சின்ன தொழில்கள் அடைகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. The next one, Indian government, the primary objective, promotion of startups, generation of employment and wealth creation. Startup India scheme. ஆக இது வந்து மக்களுக்கு வந்து முன்முயற்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பிட்வீன் லோன் கொடுக்கப்படுது கவர்மெண்ட்டில் 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும். சரியா, 1 crore வரைக்கும் 10 lakh and 1 crore to at least one scheduled caste SC STக்கு இந்த மாதிரி
தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து வங்கி கடன்களை எளிதாக்கி கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த என்ட்ரிப்ரீனியர், முதல்ல சொன்னேன் தொழில் முனைவர், தொழில் செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவர்களுக்கு தொழில் முனைவர் பேர். அவங்களுடைய ஸ்கில் பில்டிங் எபிலிட்டி அண்ட் எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதெல்லாம் வைத்து அவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்கள என்ட்ரிப்ரீனியர்னு சொல்கிறோம். ரோல் ஆஃப் அன் என்ட்ரிப்ரீனியர், அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தே ப்ரொமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப் டு remove regional disparities by industrialization rural and backward areas. ஆக கிராமமோ நகரங்களோ எல்லா பகுதியிலையும் அவங்க தொழில் முனையில் முன்னேற்றதுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து கொடுக்குது. இதனால் அவங்க வந்து பேக்வேர்டு ஏரியாஸையும் முன்னிலை கொண்டு வர வாய்ப்பாக இருக்குது. அடுத்து நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு வருமானம் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஃபிட் அது வந்து பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானமும் பெருகுது, உள்நாட்டு உற்பத்தியும் அதனால் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட், அவங்களுடைய முதலீட்டுனால நம்ம நாட்டினுடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் டெக்னாலஜியாகவும் ப்ரொஃபஷனலில் வளர்கிறதுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் புதிதாக்க திறமைகள் இதெல்லாம் இன்னோவேஷன்ஸும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. தென் குவாலிட்டி குட்ஸ் அட் லோயர் ப்ரைஸஸ், நிறைய பொருட்கள் செய்யும்போது விலை வந்து குறைவாக கிடைக்குது. ஆக இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரமும் வேலை வாய்ப்பு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும் இந்த என்டர்பிரீனியருடைய அவங்களுடைய வாழ்க்கை தரமும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும் இது வாய்ப்பாக இருக்குது.